ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கண் திருஷ்டி பிரச்சனையால அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நல்லா போய்கிட்டு இருக்க லைஃப்ல குறுக்க இந்த கண் திருஷ்டி உங்களுக்கு நிறைய தோல்விகளை சந்திக்க வைக்கிறது, உடல் உபாதைகளை ஏற்படுத்துறது, மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்களை ஏற்படுத்துறதுன்னு சொல்லிட்டு பாடாப்படுத்தி எடுத்திருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அது நீங்களே உணர்ந்திருப்பீங்க. நல்லா போயிருப்பீங்க, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கை கால் அடிபட்டுரும். அப்படி இல்லையா வேலை செய்யற இடத்துல ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனையில நீங்க போய் சிக்கிப்பீங்க. இந்த மாதிரி கண் திருஷ்டியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். குறிப்பா கணவன் மனைவி இடையே பாத்தீங்கன்னா அவங்க அந்யோன்யமா இருந்துட்டா போதும், 4 பேர் முன்னாடி மறுநாளே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சண்டை வந்துடும். இந்த மாதிரி கண் திருஷ்டி பிரச்சனையால அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் காலம் காலமா பாத்தீங்கன்னா நம்ம ஊர்கள்ல இதுக்குன்ட்டு சில வழிமுறைகள் சில பரிகாரங்கள்லாம் வச்சிருக்காங்க. இந்த கண் திருஷ்டியில இருந்து காப்பாத்துறதுக்குன்னே சில பொருட்கள்லாம் கூட பயன்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த நிலைவாசல்ல கட்டக்கூடிய படிகாரக்கல், அதுக்கப்புறம் திருஷ்டி பூசணிக்காய், திருஷ்டி பொம்மை, எலுமிச்சப்பழம், காய்ந்த மிளகாய், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிலைவாசல்ல கட்டுவாங்க. இதுல இந்த வரிசையில ரொம்ப எளிமையா ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பொருள், அதுதான் ஆகாச கருடன் கிழங்கு. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த ஆகாச கருடன் கிழங்கு பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட தீய சக்தி அதனுடைய பார்வை உங்க வீட்டு மீது இருந்தாலும், உங்க வீட்டுல இருக்க நபர்கள் மீது இருந்தாலும், உங்க வீட்டுக்குள்ள தீய சக்தியே இருந்தாலும் இது அதை விரட்டி அடித்து உங்க வீட்டுல நேர்மறை ஆற்றல் நேர்மறை சக்தியை நிரப்பி கொடுக்கக்கூடியது, நற்பலன்களை கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஆகாச கருடன் கிழங்கு. ஆனா இந்த ஆகாச கருடன் கிழங்கு இருக்குல்ல, மத்த பொருட்கள் மாதிரி நீங்க கண் திருஷ்டி போகணும், தீய சக்தி நெகட்டிவ் எனர்ஜி போகணும் அப்படின்றதுக்காக உங்க இஷ்ட நேரத்துக்கு அதை வாங்கிட்டு கட்டி அப்படி சும்மா விட்டுட்டாலாம் எல்லாம் சரியாயிடாது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க சில வழிமுறைகளை முறையா பின்பற்றணும். அதற்கான உரிய காலகட்டம், உரிய நேரம், உரிய விஷயங்களை செய்து நீங்க செய்யறதன் மூலியமாக மட்டும்தான் அதனுடைய முழு பலனை நீங்க அனுபவிக்க முடியும். ஏன்னா உங்களுடைய எஃபர்ட்ஸ் வேஸ்டா தான் போயிடும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஆகாச கருடன் கிழங்க நீங்க என்னைக்கு வேணாலும் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். ஆனா அதை நீங்க நிலைவாசல்ல கட்டும் பொழுது அது அமாவாசைக்கு அடுத்து 3வது நாளான வளர்ப்பிறையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சோ இந்த அமாவாசைக்கு அடுத்து 3ஆம் நாள் 3ஆம் பிறை வளர்ப்பிறை அன்னைக்குதான் இந்த ஆகாச கருடன் கிழங்க நீங்க உங்க நிலைவாசல்ல கட்டணும். அதை எப்படி நீங்க கட்டணும் அப்படின்னா, கட்டுறதுக்கு முன்னாடி அந்த கிழங்கின் மீது முழுக்க மஞ்சள் பூசிடுங்க. மஞ்சள் பூசிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 27 இடங்கள்ல குங்கும பொட்டு வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த ஆகாச கருடன் கிழங்க உங்க நிலைவாசல்ல மாட்டலாம். இப்படி நீங்க செய்யறதன் மூலியமா எப்படியாப்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் உங்க வீட்டை விட்டு ஓடிடும். தீயவர்கள், தீய சக்தியுடைய பார்வைகள், கண் திருஷ்டிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகிடும். உங்க குடும்பத்துல இருந்த இந்த தரித்திரம் பீடை எல்லாம் ஒதுங்கி நல்ல காலம் தொடங்கிடும். துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டுல சாமி கும்பிடும் பொழுது இந்த பச்சை கற்பூரம் காட்டுறது, வீட்டுக்கு சாம்பிராணி காட்டுறது, ஊதுபதி காட்டுறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்க செய்யும் பொழுது மறக்காம நீங்க நிலைவாசல்ல கட்டி தொங்க விட்டுருக்க இந்த ஆகாச கருடன் கிழங்குக்கும் நீங்க ஊதுபத்தி காட்டலாம், சாம்பிராணி தூவலாம், பச்சை கற்பூரம் காட்டலாம். இது இன்னும் பவரை அதிகரிச்சு வச்சிருக்கும். இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.